வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்டியான வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் மோர் குழம்பு அவ்வளோ அருமையாக வந்திருக்கும். இப்போ வாங்க இந்த சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். மோர் குழம்பு பண்ணுறதுக்கு வெண்டைக்காயை கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் லென்த்தியாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கி சுருண்டு வரும்போது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். இப்போ கட் பண்ண வெண்டைக்காய்களை இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காயோட பிசுப்பு தன்மை போது நல்லா சுருண்டு வரும். அந்தளவு ஆயிலை நல்லா வதக்கிக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் வதங்கிட்டுருக்க கேப்லேயே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு பச்சரிசி, இது ரெண்டையுமே ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு துருவன தேங்காய், 2 பூண்டு, 1 ஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சமாக இஞ்சி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், நான் ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 10லேருந்து 12 முந்திரி, உடைச்ச முந்திரி. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த அளவு நல்லா வதக்கிக்கணும். அதை பிசுப்பு தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது கடாயில் சேர்த்துக்கலாம். இதே பேனில் தான் நம்ம அரைச்சி அந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சமாக ஆயில் இருக்குது, எனக்கு இதுவே போதும். ஒருவேளை ஆயில் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி அதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கொதிக்கக்கூடாது. நம்ம சேர்த்துருக்க அந்த கடலைப்பருப்பு, பச்சரிசி இதோட பச்சை வாசனை போகிற அளவு மட்டும் இது லைட்டாக நுரக்கட்டி வரும் பாருங்கள், அந்த அளவு வந்தால் மட்டும் போதும். நான் புளிக்காத கெட்டி தயிர் தான் மோர் குழம்புக்கு யூஸ் பண்ணணும். அதனால் நைட்டு ஃப்ரெஷ்ஷாக ஊற போட்டு வச்சுருந்தேன் இந்த தயிரை தான் சேர்க்க போகிறேன். ஒரு 1.5 கப் அளவு தயிர் இருக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு நிமிஷம் பீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த நல்லா ஸ்மூத்தாக நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், அப்படியே ஒரு 2 நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா லைட்டாக ஆவி பறக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க தயிரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொதிக்கக்கூடாது. தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் மோர் குழம்பு எப்போவுமே கொதிக்கக்கூடாதுங்க. லைட்டாக ஒரு நுரக்கட்டி வரும். ஒரு நிமிஷம் மட்டும் விட்டால் போதும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. விட்டுட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துட்டு இதை அப்படியே 5 நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம். மோர் குழம்புக்கு ஃபைனலாக ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறோம். அதுக்காக தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகாயை கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர அளவு நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், தாளிப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண தாளிப்பை மோர் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே மோர் குழம்புக்கு ஃபைனலாக நம்ம தேங்காய் எண்ணெயில் இந்த தாளிப்பு ரெடி பண்ணி சேர்க்கும்போது இந்த மோர் குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. அதே மாதிரி தாளிப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வெண்டைக்காயை ஒரு 5 நிமிஷமாவது நம்ம மோர் குழம்புல நல்லா ஊற வச்சுருக்கணும். அப்போ தான் இந்த மோர் குழம்போட வெண்டைக்காய் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் வெண்டைக்காய் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த தாளிப்பு சேர்க்குறது.
அவ்வளோதாங்க, சூப்பராக மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.